நண்பா, நம்ம கார்லிட்டையும் ஆட்ரோத்தையும் ஏன் ரிலீஸ் பண்ணின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச் சொல்லிட்டாருங்க. இதை தவிர்த்து ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்குல்ல, அதுக்கு முற்றுப்புள்ளி இப்போ நம்ம ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. டபிள்யூபிள்யூலேருந்து மீண்டும் ஒரு சில ரெஸ்லர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க. அதை பற்றிலாம் பார்க்கலாம். மறக்காமல் முதலாக வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம சேனல் பெருசாகும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆட்ருத்தை பற்றி தான். ஆட்ருத் மற்றும் கார்லிட்டோ இவங்க இரண்டு பேரையுமே சமீபத்தில் டபிள்யூபிள்யூ ரிலீஸ் பண்ணாங்க. வின்ஸ் மேக்மேன் மட்டும் இருந்திருந்தால் இவங்க ரெண்டு பேருமே எலிமினேட் பண்ணியிருப்பாரா? ரெண்டு பேருமே உண்மையிலேயே டபிள்யூடபிள்யூஇயில் இருக்கிற கடைசி இ லெட்டருக்கு சொந்தக்காரங்க. அதாவது இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு கார்லிட்டோவும் ஆட்ருத்தும் சொந்தக்காரங்க. ட்ரிபிள் ஹெச் வந்து தவறுதலான முடிவு எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி வின்ஸ் மேக்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பல செய்திகள் வந்ததில்ல. இதை கேட்டுட்டு ட்ரிபிள் ஹெச் சுமாரப்பாரா? அவர் வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆட்ருத் மற்றும் கார்லிட்டோ இவங்க இரண்டு பேருமே நாங்கள் ரிலீஸ் பண்ணலை, எங்களுடைய கான்ட்ராக்டுக்கு அவங்க சப்போர்ட்டிங் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது கொஞ்சம் தெளிவாகவும் சொல்லியிருக்காரு. ஆட்ருத் வந்து டபிள்யூபிள்யூவில் எக்கச்சக்க வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காராம். அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வரும்போதே அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் டபிள்யூபிள்யூ திருப்பி பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த டைமில் அவருக்கு இன்ஜுரிலாம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அதுக்கப்புறமா திருப்பி வந்தார் ஒரு சர்வைவர் சீரீஸில். இப்போது டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா ஆட்ருத்தோடைய கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணும்போது இப்போ வாங்குகிற சம்பத்தோட அதிகமாக கேட்டாராம். இந்த சேலரியை நாங்கள் டிகேஓ குரூப்ஸ் கிட்ட சொல்லும்போது ஆட்ருத்துக்கு இந்த அளவு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிகேஓ குரூப் மறுத்ததுனால ஆட்ருத் வந்து நான் கான்ட்ராக்ட் ரீசைனிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காய்ஸ், ஆட்ருத் வந்து தான் வாங்குகிற சம்பளம் பத்தாது, அதிகமாக வேணும்னு கேட்டிருக்காரு. இந்த அதிகப்படியான சம்பளம் வந்து டிகேஓ குரூப்ஸ், ஏன்னா ஓனர் வந்து டிகேஓ குரூப்ஸ் தானே, அவங்க போர்டு மெம்பர்ஸில் எக்கச்சக்க ஓனர் இருப்பானுங்க. எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஒரு சில வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களாம். பட் ஆனால் இந்த வாரம் மண்டே நைட்ராவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்குலாம் ஆட்ருத் எந்த அளவுக்கு ஃபேமாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது. ட்ரிபிள் ஹெச் இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாரு. இது முழுக்க ஆட்ருத்தோட விழுப்பொண்ணு. நீங்கள் கூட பாருங்களேன், டபிள்யூபிள்யூ சோஷியல் மீடியாவில் ஆட்ருத் ரிலீஸ் ஆனதை பற்றி சொல்லல, ஆட்ருத்தை தான் தான் ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஏன்னா டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்டில் இருக்கிற ஒரு ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணலையே, இவரோட கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சு. இவர் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுனால தான் ரீசைனிங் பண்ணலை. ரீசனிங் பண்ணாத தவிர எப்படி இவங்க ரிலீஸ் பண்ண முடியும்? அதனால தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்திருக்காங்க. ஸோ காய்ஸ், ஆட்ருத் மேலே தான் தப்பு இருக்குது. ஆட்ருத் அதிகப்படியான சம்பளம் கேட்டிருக்காரு. ஆனால் டபிள்யூபிள்யூ தவிர்த்து இவருக்கு இது கேட்குற அதிகப்படியான சம்பளத்தை யார் கொடுப்பாங்கன்னு தெரில. மேபி அவர் கொஞ்சம் அதிகமாக கேட்டாரா இல்லை ரொம்ப அதிகமாக கேட்டாரா நமக்கு தெரில. எனக்கு கண்ணால் நம்ம பார்க்கல, சொல்லியிருக்க செய்தியை வச்சு சொல்லுவோம். சரி பார்ப்போம் ட்ரிபிள் ஹெச் என்ன பண்ணுறாரு. அதே மாதிரி கார்லிட்டோவும் பார்த்தீங்கன்னா இதே சுச்சுவேஷன் தான். கார்லிட்டோலாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்டு இருந்தவரை டபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க பல வருஷம் கழிச்சு தான். ஏன்னா அவரெல்லாம் முன்னாடி சண்டை போட்டது 2008 காலத்தில், 2012 திருப்பி கொண்டு வந்ததே பெருசு. அதுலேயும் 2023 அப்புறம் தான் ஃபுல் டைமாக ரெஸ்லர் ஆனார். ஸோ கார்லிட்டோவும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண சம்பளத்தை விட அதிகமாக கேட்டார். இதுக்கும் டிகேஓ குரூப்ஸ் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. பிகாஸ் கார்லிட்டோவை டபிள்யூ வந்து அதிகமாக சண்டை போட வைக்கல, ஜட்ஜ்மெண்ட்டில் பேக் ஸ்டேஜ் ப்ரோமோக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் கார்லிட்டோடைய அமௌண்ட்டையும் எங்கெல்லாம் கொடுக்க முடியலை, அவர் வந்து போகிறேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய கான்ட்ராக்ட் முடிய இன்னும் 1 வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டா வரைக்கும் வரலாம் கார்லிட்டோ. ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்ராலேயே கார்லிட்டோவை காட்டலை. ஏன்னா ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ வந்து அவருடைய கான்ட்ராக்ட் முடியதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார்ல. நம்ம ஆட்ருத்தும் பாருங்களேன், அவருடைய கான்ட்ராக்ட் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் முடியுது. ஆனால் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வரைக்கும் சண்டை போட்டுட்டு போனார். ஆனால் இவர் முன்னக்கூட்டியே சொல்லிட்டார்ல, அதனால் இப்படி பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதே மாதிரி டபிள்யூபிள்யூவில் இருக்கிற நிறைய ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சரலோகன். இவங்களை பார்க்கறதுக்கு என்னப்பா அப்படியே நம்ம நிக்கி கிராஸ் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிக்கி கிராஸ் இல்லை, இவங்க வந்து வஹானா அப்படிங்கிற பேரில் வார்டர் ஸ்டில் இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்கள வந்து டபிள்யூபிள்யூ வந்து அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்பா பார்க்கறதுக்கே பங்கமாக இருப்பாங்க, அழகாக வந்து வார்டர்ஸ் கூட வச்சுருக்கலாமே, இவங்க என்ன சம்பளமாக கூடி கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, டபிள்யூபிள்யூ காரணமாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து 4 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னன்சி ஆகிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க மீண்டும் அம்மாவாக போகிறாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டபிள்யூபிள்யூ போகும்போதே அவங்க பார்த்தீங்கன்னா அம்மாவாகி தான் போனாங்க. இப்போ அடுத்த குழந்தை. ஸோ அடுத்த குழந்தை முடிச்சு திருப்பி 1 இயர் 2 இயர் ஆகும் திருப்பி டபிள்யூபிள்யூ வரதுக்கு. ஸோ அதனால தான் டபிள்யூபிள்யூ வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெகானாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தான்.
அண்ட் டபிள்யூபியில் 18 வருடத்துக்கு மேலே சண்டை போட்டுட்டு இருக்கிற மிஸ்ஸு வந்து டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்துருக்குது. ஆக்சுவலி என்ன அர்த்தம், மிஸ்ஸு வந்து சோஷியல் மீடியாலையும் சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை. அவர் ரிலீஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்து டபிள்யூபியில் ஒர்க் பண்ணுறது, டபிள்யூபிள்யூ டிவி ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுறது எல்லா பாயாவையும் அவர் டெலீட் பண்ணிட்டாரு. ஏன்னா வழக்கமாக மிஸ் வந்து எப்போவுமே ஒரு சோஷியல் மீடியாவில் டபிள்யூபிள்யூ தான் புகழ்ந்து தருவார். டபிள்யூபிள்யூ பற்றியே எடுத்துட்டதுனால இவருக்கும் டபிள்யூபிள்யூக்கும் கான்டாக்ட் இல்லை, டிகேஓ குரூப்ஸ் வந்ததுனால இவரும் வந்து டபிள்யூபிள்யூ போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறது. இது எனக்கு உண்மையா அப்படின்னு தெரில. மிஸ் வந்து ஒரு ப்ரொஃபைலை மட்டும் தான் எடிட் பண்ணியிருக்காரு, டபிள்யூபிள்யூ தரப்பும் சொல்லலை, மிஸ்ஸும் சொல்லலை. மேபி இவங்க சொன்னபடி பார்த்தா மிஸ் வந்து கூடிய சீக்கிரம் போவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த வாரம் ஸ்மாக்டவுனை பார்த்தா தெரிந்துவிடும். ஸ்லிம் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உண்டுங்க, அப்படி நீட்டமாக இருக்கும், எடுத்து கடிச்சா ஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தம் போடுவாங்க. அந்த ஸ்வீட்னஸாக இருக்குமா, அது எப்படி இருக்குன்னு தெரில. ஒரு நீட்டமாக இருக்கும், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, நம்ம ஊரில் பானிபூரி மாதிரி போல இருக்குது, புரோட்டீன் அப்படின்னு போட்டிருக்குது. இது வின்ஸ் மேக்மேன் இருக்கும்போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேட்ச் கேட்டுதாங்களா. அப்போ வந்து வின்ஸ் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறதுலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. யாரா வின்ஸ் மேக்மேனை பொறுத்த வரைக்கும் மேட்ச் குவாலிட்டினஸ், இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக நாங்கள் வந்து ஒரு மல்யுத்த வீரரை காமெடி பீஸ் பண்ணி அவங்கள அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நடிக்க வைக்கிறது ஓகே, ஆனால் சண்டை போட வைக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காத. பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச் சேரா, அதாவது டிகேஓ குரூப் சேரால அவங்க சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்லிம் ஜிம்முக்குன்னே சொல்லிட்டு ஒரு மேட்சையே டபிள்யூபி நடத்துனாங்க, நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏறால, ஏன்னா ரிங் சைடு ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இப்போ மிச்சம் இருக்கிறது பல விதமான பொருட்கள். அதில் இந்த ஸ்லிம் ஜிம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்கும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தாங்கன்னு. இப்போ எல்லா இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டேபிளை கேட்டிருக்கிறாங்களாம். அதாவது டபிள்யூபிள்யூ மேட்சில் டேபிள் யூஸ் பண்ணுவாங்களா, அது எப்படி இருக்கும், வெறும் முனையாக இருக்கும்ல. இதுக்கப்புறமா அந்த டேபிள் வந்து வெறும் முனையாக இருக்காரு. அந்த டேபிள் மேட்ச் இதுக்கப்புறமா அதிகப்படியாக நடக்குமா. அப்புறம் அந்த டேபிளை அடிக்கடி யாராவது எடுக்கிற மாதிரி காட்டுவாங்களாம். அப்படி எடுக்கும்போது அதில் ஸ்லிம் ஜிம் அப்படிங்கிற அட்வர்டைஸ்மெண்ட் கொட்டை எழுத்தா பெருசாக இருக்குமா. ஸ்லிம் ஜிம்மோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டோட இதுக்கப்புறமா கமெண்ட்ரி செக்ஷன் டேபிள் இல்லை, அந்த உடையிற டேபிள் இருக்குல்ல, அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உள்ள ஒளிஞ்சிருக்கிற பொருளில் கூட நாங்கள் காசு தான் சம்பாதிப்போம், காசு 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 மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தாங்க. ஒருத்தர் இருக்கும்போது முதலாளி, பல பேர் இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து காசுக்காக தான் ஆசைப்படுவாங்க. அதனால தான் இப்படி கேட்காங்க போலகுது. அதனால தான் வின்ஸ் மேக்மேன் மீண்டும் டபிள்யூபிள்யூ தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு கூட வின்ஸ் மேக்மேனுக்கு நாங்கள் தரதுக்கு ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்குது. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து தெரியுமா, ப்ராக் லெஸ்னர் வந்து மணி இன் தி பேங்க் வர போகிறாருன்னு. இதுக்கு காரணம் யார் தெரியுமா, ட்ரிபிள் ஹெச் ஐயா தான். ட்ரிபிள் ஹெச் ஐயா பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, ஸோ மணி இன் தி பேங்க் டைமில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பிக்கஸ்ட் ரிட்டர்ன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலி நீங்கள் ட்ரிபிள் ஹெச் கோணத்தில் பிக்கஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. வின்ஸ் மேக்மேன் இதை சொன்னார்னா நீங்கள் ப்ராக் லெஸ்னரோ ரோமன் ரெயின்ஸோ பெருசாக ஒருத்தர் வராரு அப்படிங்கிறது அர்த்தம். பட் ஆனால் ட்ரிபிள் ஹெச்சோடைய டைமில் நீங்கள் வந்து வர்றது ப்ராக் லெஸ்னர் தான். ஸோ அதுவும் இந்த மணி இன் தி பேங்க் டைமுங்கும் போது மணி இன் தி பேங்கில் ப்ராக் லெஸ்னர் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஐயன் ப்ராக் லெஸ்னர் வர மணி இன் தி பேங்க் ரிட்டர்ன் ஆகி ஒரு சர்ப்ரைஸ்லி பார்த்தீங்கன்னா மணி இன் தி பேங்க்லாம் வின் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அனுபவம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைத்தார்கள். ஆக்சுவலி அந்த நியூஸை நான் சொல்லலை, ஏன்னா சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போடும்போது அதுக்கான ரிவின்சிங்கான வீடியோ, அதாவது அதோடைய எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் வந்துருச்சு. அதனால தான் மொத்தமாக சேர்த்தே சொல்கிறேன். ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் வந்து வரப்போகிறது இல்லை. அவர் பிக்கஸ்ட் ரிட்டர்ன் சொன்னது ஏஇடபிள்யூல இருக்கிற மரியாவை தான். மரியாவா அது யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டபிள்யூபியில் இருக்கிறாங்கல்ல ஸ்டிஃப்னி, அவங்கள மாதிரியே ஏடபிள்யூ ஒருத்தங்க இருப்பாங்க. அச்சு அசலாக என்ன கொஞ்சம் கொளுத்த உடம்பு இல்லாமல் நார்மலாக இருக்கும். அவங்க வந்து ஏடபிள்யூவில் உமன் சாம்பியன்ஷிப்பாக வந்து டாப் 1 இருந்தாங்க. ஸ்டோனி ஸ்டெம் மாதிரியும் இருப்பாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்னி மாதிரியும் இருப்பாங்க. இந்த போஸ்ட்டை பார்க்கறதுக்கு எப்படி ஓரளவுக்கு டிஃப்னி மாதிரி இருக்குதா, அவங்க தான் வந்து டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச என்எக்ஸ்டிக்கு டபிள்யூபிள்யூக்கு டெபியூட் ஆகியிருக்கிறாங்க. டெபியூட் ஆனது மட்டும் இல்லாமல் என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப் இதுக்கப்புறமா என்கிட்ட தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய என்எக்ஸ்டி ரிட்டனை தான் ட்ரிபிள் ஹெச் வந்து அந்தளவுக்கு நயம் பாராட்டி ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லியிருக்காரு. நாம் எதிர்பார்த்தது என்னமோ பெருசு, ஆனால் அவர் கோணத்தில் பெருசு அப்படிங்கிறது இதுதான். கைஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2 லேடி இருக்கிறாங்கல்ல, 2 பேருமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்கல்ல, டிஃபினியும் மரியாவும். எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். டபிள்யூவில் உருவ ஒற்றுமையோட, அதாவது இவர் பார்க்க அவர் மாதிரியே இருப்பார்ப்பா, இப்போ எல்ஐசியும் சீரியல் எல்என்எட்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உருவ ஒற்றுமையில் இருக்கிற பல ரஸ்லர்ஸை டபிள்யூ எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு பெல்லா ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃபினி ட்வின்ஸ் அப்படின்னு கொண்டு வரலாமோ. அதுவும் இந்த போஸை பாருங்கள், அப்படியே பார்க்கறதுக்கு டிஃபினியை உடிச்சு வச்ச மாதிரி இல்லை, என்ன கொஞ்சம் கலர் கம்மி அவ்வளோதான். சரி,
இவங்க டபிள்யூபிள்யூக்கு இன்றைக்கி ரிட்டன் ஆகிட்டாங்க. நேரத்தைக்கே முந்தினத்தே ஆக வேண்டியது அப்படின்னு நியூஸ் வந்தது. இன்றைக்கி டபிள்யூபிள்யூக்கு ரிட்டன் ஆகிட்டாங்க. பார்க்காதவங்க NXT பார்த்துக்கோங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், நிறைய பேர்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். எத்தனை பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நாங்கள் டபிள்யூபிள்யூ பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க? டபிள்யூபிள்யூ டிவி பார்க்குறது நல்லா இருக்கா அல்லது நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கவனிக்கோங்க. R-Truth வந்து டபிள்யூபிள்யூ இருக்கும்போது 53 வயது வரைக்கும் அவர் ரெஸ்லிங் பண்ணாராம் ஃபுல் டைமராக. ரே மிஸ்டீரியோக்கு 51 தான். டபிள்யூபிள்யூல அதிக வயதுடைய ரெஸ்லர் வந்து டபிள்யூபிள்யூல சண்டை போடுறாரு அப்படிங்கிற பேர் வந்து R-Truthக்கு தான் இருந்தது. இப்போ R-Truth ரிலீஸ் ஆனதுனால அந்த பேர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரே மிஸ்டீரியோக்கு போயிட்டு இப்போ டபிள்யூபிள்யூலேயே ஓல்டஸ்ட் ரெஸ்லராக ஃபுல் டைமராக இருக்கிறது நம்ம ரே மிஸ்டீரியோ தான். R-Truth தான் கான்ட்ராக்ட் பிடிக்கல, பைசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ போயிட்டார்ல, அதனால் அந்த பேர் அவர் விட்டு போயிருச்சு. ஆனால் டபிள்யூ பாருங்களேன், கடைசி நேரத்தில் அதாவது R-Truthோடைய ஜான்சனோடைய ஃபைனல் டைம் அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம R-Truth வந்து சாட்டர்டே நைட் ஃபைனல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சன் டிஷர்ட்டை போட்டு வந்திருப்பாரு. அது ஆக்சுவலி இதை தான் குறிக்குது போல இருக்குது. அவருடைய ஃபைனல் டைமாக அவருடைய சைல்டுஹுட் ஹீரோவான ஜான்சனா கூட மோதிட்டாரு. ஆமாம், சைல்டுஹுட் ஹீரோன்னு சொல்கிறாரு. ஆனால் ஜான்சனாவோட வயசு R-Truth